பாஜகவில் பாஜக நிகழ்ச்சிகளில் பங்கேற்காதது ஏன் என்பது குறித்து நடிகை குஷ்பு விளக்கம் அளித்திருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். ஜீவபாரதி வணக்கம். தற்பொழுது அவர்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் என்னென்ன முழு விவரங்கள்? நடிகை குஷ்பு அவர்கள் திமுகவில் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருந்தாங்க. தொடர்ச்சியாக 2020 அந்த காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சிருந்தாங்க. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியில் மிக முக்கியமான பொறுப்புகள்லாம் எதிர்பார்த்த நிலையில் குறிப்பிட்டு தேர்தல் காலகட்டங்களில் தனக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ட்டு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க 2019 அந்த காலகட்டங்களில். அதன் பிறகாக 2020 காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைஞ்சிருந்தாங்க. குறிப்பிட்டு பாஜகலையும் 2021ஆம் ஆண்டு 1000 விளக்கு தொகுதியில் சட்டப்பேரவை வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருந்தாங்க. அதன் பிறகு தேசிய அரசியல் தான் ஒரு முக்கியத்துவமான ஒரு நபராக வரணும் அப்படிங்கிற முனைப்போட பல விஷயங்கள் முன்னெடுத்துட்டு போனாலும் கூட அவர்களுக்கு பெரிய அளவான முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. அதன் பிறகாக தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக அவருக்கான பதவியானது வழங்கப்பட்டிருந்துச்சு. அந்த பதவியை சமீப காலகட்டங்களில் அவங்க ராஜினாமா பண்ணியிருந்தாங்க. அதற்கும் காரணம் 2024 தேர்தலில் ஏதாவது வாய்ப்புகள் வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் வாய்ப்புகள் வழங்கப்படலை. அதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாக இருந்துச்சு. முன்பு நம்ம பத்திரிகையாளர் நம்மளுடைய செய்தியாளர் ராஜேஷ் குறிப்பிட்டதை போலவே கடந்த காலங்களில் பாஜகவை பொறுத்தளவுக்கு அண்ணாமலை வந்ததுக்கு பிறகாக அண்ணாமலை தான் லைம்லைட்டில் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தான் போராட்ட மேடைகளை தன்னை முன்னிலைப்படுத்திட்டு வந்திருந்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்தாலும் கூட போராட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநராக இருந்த காலகட்டம், அதே போல் தேசிய மகளிரணி தலைவராக குறிப்பிட்டு வானதி ஸ்ரீனிவாசன் போனதுக்கு பிறகாக தமிழ்நாட்டில் பாஜகவில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அதன் பிறகாக தற்போது எந்த போராட்டம் நடந்தாலும் மகளிரணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை முன்னிலைப்படுத்துறதில்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துருந்துச்சு. குறிப்பிட்டு தற்போது நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் கிட்ட ஒரு மிக முக்கியமான விளக்கத்தை குஷ்பு அவர்கள் கொடுத்துருக்காங்க. கட்சி தலைமை தன்னை எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் எந்த ஒரு போராட்டத்துக்கும் அழைக்கிறதில்லை, அதன் காரணமாக தான் நானும் பங்கேற்கிறதில்லை அப்படிங்கிற அந்த ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்ம நேரலையில் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல்வேறு கேள்விகள் தொடர்பாக முன்வைக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார் இது எப்படி பார்க்குறீங்க சார்? குறிப்பிட்டு பாஜகவில் பல பெண் தலைவர்கள் உள்ளே வந்தாலும் கூட குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளாகவே கட்சியிலிருந்து விலகிடுறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? குஷ்பு அவர்களுடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பொதுவாக குஷ்பு அவர்கள் கொஞ்சம் பல சமயம் சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களெல்லாம் அவங்க பேசியிருக்காங்க. திமுக, காங்கிரஸ், இப்போ பிஜேபியில் இருக்காங்க. ஒரு சுதந்திரமான கருத்துக்களை தெரிவிக்கிறவங்களா இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்பப்போ பல சங்கடங்கள்லாம் வரதை பார்க்குறோம். அண்ணாமலை தலைமையில் தமிழக பாஜக வந்த பிறகு பல முக்கியமான பிரமுகர்கள்லாம் பலர் ஒதுக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அந்த உட்கட்சியில் இருக்கிற பல பிரச்சனைகள், அந்த ஆடியோ வீடியோ அரசியல் போன்றவை, அப்புறம் மூத்த தலைவர்கள் கொஞ்சம் அண்ணாமலை மேலே வருத்தமாக இருக்கிற விஷயங்கள். ஸோ அண்ணாமலையோட அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், அவர் செயல்பாடுகள் கொஞ்சம் அந்த கட்சியை நடத்துகிற செயல்பாடுகள் மூத்த தலைவர்களுக்கும் அல்லது புதுசாக சேர்ந்தவங்களை என்கொயரி பண்ணாமல் ஒரு அண்ணாமலை ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிகள் மட்டும் தன்னை சுற்றி வைத்து கொண்டிருக்கார் என்ற ஒரு புகார் வேற அங்கே வந்துட்டுருக்கு. குஷ்பு போன்றவர்களுக்கு என்னன்னா அவங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாக கருத்துக்களை சொல்லக்கூடியவங்களதுனால கடந்த காலத்தில் திமுகவில் இருந்த போதும் சரி, அவங்க காங்கிரஸில் இருந்த போதும் சரி, பலவிதமான சர்ச்சைகளை சந்திச்சிருக்காங்க அவங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது எதுக்கு குஷ்பு இப்போ தன்னை எந்த போராட்டத்துக்கும் கூப்பிடுறதில்லை, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. பட் கட்சியில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு போராட்டம் அனௌன்ஸ் பண்ணினா அவங்க தானாக எல்லாரும் கலந்துக்கணும், எல்லாருக்கும் தனித்தனியாக இன்விடேஷன் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட இந்த மாநில பாஜக நிர்வாகம் சொல்லக்கூடும். அதனால அவங்களுக்கு ஏதோ கட்சி மேலே ஒரு வருத்தம் இருக்குது. அவங்களுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் சீட்டு கொடுத்தாங்க. இந்த வர எலெக்ஷன்ஸ் 26 அவங்களுக்கு மீண்டும் பாஜகவில் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டி போட வாய்ப்பு கிடைக்குமா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயம். தமிழக பாஜகவினால் அவர் ஒதுக்கப்படுகிறார். டெல்லி பாஜகவோட அவருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் அவருக்கு வரப்போகிற 26 சீட்டு கிடைக்குமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அண்ணாமலை தொடர்ந்து மாநில தலைவராக இருக்கிறதையும் குஷ்பு அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பது ரொம்ப ஒரு கடினமான விஷயம் என்று அந்த கட்சிக்காரங்க சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதனால் ஒருவேளை அடுத்த கட்டமாக வேறொரு கட்சிக்கு அல்லது காங்கிரஸோ திமுகவோ ஏதோ ஒரு கட்சிக்கு போய் 26 போட்டி போடுவதற்கான ஒரு முயற்சியில் குஷ்பு இறங்கக்கூடும் என்பது என்னுடைய கருத்து. தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருந்தாங்க. அதை ராஜினாமா செய்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அரசியலில் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையா, இல்லை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்?
ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் ஆளுநர் மாதிரியான ஒரு பொறுப்பை விட்டுட்டு தேர்தலை வந்து போட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதான் அவங்களுக்குலாம் வந்து என்னென்னா எப்படியாவது வந்து பொலிட்டிக்கலாக நம்ம வந்து எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ட்ரை பண்ணுறது தான் வந்து கவர்னர் பதவி விட்டு தமிழிசை அவர்கள் வந்தாங்க. தமிழிசையை வந்து பாவம் அவங்களால வெற்றி பெற முடியல. அந்த ஆதங்கத்தை அவங்க பல்வேறு பேச்சுக்களில் வெளிப்படுத்துகிறாங்க. அதிமுகவோட கூட்டணியில் இருந்தால் நம்ம ஜெயிச்சிருக்கலான்ற விஷயத்த பல்வேறு விதங்களில் அவங்க ஒவ்வொரு சமயம் வெளிப்படுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சூழலில் வந்து குஷ்பு மாதிரி இல்லை. குஷ்பு பாஜகவை பொறுத்த மட்டும் இப்போ வானதி போன்றவர்கள்லாம் வந்து அதோட ரொம்ப வருஷ காலமாக இருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து தங்களை தாங்களே முன்னிறுத்தி கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களும் வந்து மேலே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நீண்ட காலமாக கட்சியில் இருந்து கொண்டு மேலே வர்றதுக்கே ரொம்ப இருக்கிறவங்களே வந்து தங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு ரொம்ப சிரமப்படும் போது குஷ்பு போன்றவர்கள் வந்து வேறு ஒரு கட்சியிலிருந்து அங்கே இணையும் போது நிச்சயமாக ஈவன் தமிழிசை கூட ஒரு மாநில தலைவராக இருந்து கொண்டு பின்னர் மீண்டும் ஒரு முழுநேர அரசியலுக்கு வந்த பிறகு அவருக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து தமிழ்நாடு பாஜகவில் கிடைச்சிருக்காங்கன்னா அது இல்லை. ஆக்சுவலாக அவங்களா தன்னை முன்னிறுத்திக் கொள்ள மிகுந்த ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்களே தவிர மற்றபடி அவங்கள வந்து இந்த கட்சி வந்து எந்த இடத்துலையும் முன்னிறுத்தலை. கட்சி வந்து அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் தன்னை முன்னிறுத்தி கொண்டு பல விதமான காரியங்களை செய்கிறாரு. சவுக்குடி உட்பட பார்த்தீங்கன்னா அவர் தன்னை முன்னிறுத்திக் கொள்கிறார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த சூழலில் வந்து குஷ்பு போன்றவர்களுக்கான எதிர்காலம் தமிழக பாஜகவில் ரொம்ப ஒரு நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால அவங்க அடுத்த ஒரு கட்சிக்கு அவங்க வந்து 26ல் போட்டி போடுவதற்கு வாய்ப்பு கொடுக்குற ஏதோ ஒரு கட்சிக்கு அவர்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி திமுக, காங்கிரஸ், இப்போ பாஜக, இப்போ அடுத்ததாக இன்னொரு கட்சி அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு சரியாக இருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல சார்? இல்லை உண்மைதான். பட் ஆனால் வந்து குஷ்பு வந்து ஒரு நல்ல பிரச்சாரகர், ப்ராப்பகண்டா நல்லா பண்ணுவாங்க. தேர்தல் நேரத்தில் அவங்களுடைய பிரச்சாரம் வந்து கட்சிக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி கட்சி மாதிரி வந்திருக்காங்கன்றது அவங்களுக்கு ஒரு பலவீனமான ஒரு விஷயம்தான். பட் ஆனால் இருக்கிற கட்சியில் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்னு உறுதியாக தெரிஞ்ச பிறகு அந்த கட்சியில் அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயம் வந்து பாலிடிக்ஸ்லேருந்து விலகி இருக்கலாம்னா கிட்டத்தட்ட குஷ்புவோடைய நேச்சரை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நடிகை அவங்க கிடையாது. ஒரு சுதந்திரமான எண்ணங்கள் வெளிப்படுத்தக்கூடிய, பொதுவெளியில் பல்வேறு விஷயங்களில் கருத்து சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தராக அவங்க இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு பொது வாழ்க்கையில் சரி இன்னொரு அரசியல் கட்சியில் சேர்ந்தால் தான் அதிகாரத்துக்கு போக முடியும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதற்கான முயற்சிகளில் அவங்க இறங்குவாங்க. நிச்சயமாக பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஒரு சந்தர்ப்பவாதமாக தெரிஞ்சால் கூட அவங்களுடைய அரசியலில் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அது அவங்களுக்கு நியாயமாக தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ. ஓகே சார், நேரடியில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மீண்டும் ஒரு முறை ராஜேஷ் மற்றும் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் அவர்கள் குஷ்புடன் நடத்திய அந்த உரையாடலை பார்க்கலாம்.